ஓம் சாந்தி. இன்று பிரம்மாவின் வரலாறில் ஒன்று பற்றி பார்க்கலாம். பற்றி இருந்த பாசக்கயிறு அவிழ்ந்தது. உலக வாழ்க்கையில் பந்தனங்கள் அநேகம் உள்ளன. என் வீடு, எனது ஊர், எங்கள் சுற்றம், எங்கள் உணவு பழக்கம், எங்கள் பண்பாடு, என் சொத்து என்பன போன்ற சூட்சும கயிறுகள் மனிதனை சுற்றி கொண்டு இருப்பதை பார்க்கின்றோம். இப்பாச கயிற்றினை அறுக்கின்றவர்கள் அநேக பிறவிகளுக்கு பாக்கியசாலிகளாக ஆகிவிடுகின்றனர். தனது லட்சியத்தை எட்டி பிடிப்பதற்காக அவசியமான எல்லா தியாகத்தையும் செய்பவனே யோகியாகுகின்றான். இதனால் பந்த பாசத்தை அறுக்கவும் தன் விருப்பப்படி சரியாக தன்னை வழிநடத்தி செல்லவும் அவனுக்கு எளிதாகிறது. கடவுளை நினைப்பதும் கவலைக்கு அப்பாற்பட்டதுமே அவனுக்கு முக்கியம். இந்த மாறுபாடான புதிய வாழ்க்கைக்கு பிரம்மா முகம் வம்சாவழி பிராமணர்கள் தங்களை சரி செய்து கொண்டார்கள். இவ்வாறு நடக்க முடியாமல் பிரிந்து சென்றவர்களின் எண்ணிக்கை மிக குறைவானதே ஆகும். அப்பொழுது யக்கியம் வறுமையின் பிடிப்பில் அல்லது சோதனைக்கு உட்பட்டு இருந்தது என கூறலாம். சில காலம் இத்தகைய வறுமை நீடித்தது. இச்சம்பவத்தை பற்றி ஸ்ரீமத் பகவத்கீதையில் கீழ்கண்டவாறு வர்ணிக்கப்பட்டுள்ளது. பாண்டவர்கள் வனவாசம் செய்து கொண்டிருந்த நேரம், அப்பொழுது திரௌபதியிடம் வற்றாமல் வழங்கி கொண்டிருந்த அட்சய பாத்திரம் ஒன்று இருந்தது. ஒரு நாள் திடீரென அப்பாத்திரம் வறண்டு போயிற்று. என்றாலும் கடவுள் அருளால் அதிசயம் நிகழ்ந்தது. ஒரு குறையும் இல்லை என்பதுதான். இது யக்கிய வாழ்க்கையில் நடந்த ஒரு உண்மை சம்பவமே ஆகும். இந்த சோதனைகள் பலவீனமானவர்கள் யக்கியத்தை விட்டு விலகி செல்லவும், முழு நம்பிக்கையுடன் இருந்தவர்கள் மேலும் திடத்தன்மை பெறவும், தந்தையுடன் நெருங்கிய சம்பந்தத்தில் வரவும் பெரிதும் உதவின. படகு கடலில் சென்று கொண்டிருக்கும் பொழுது திடீரென கொத்தளிக்கும் அலைகளில் சிக்கிக்கொண்டால் படகு ஆடுவதை பார்த்து பயந்த சுபாவம் உடையவர்கள் படகிலிருந்து கடலில் குதித்து விடுவார்கள். இதை போலவே சத்தியம் என்னும் படகில் ஏறியவர்கள் எல்லோருமே உயர்ந்த லட்சியத்தை உடையவர்களாக இருந்தார்கள் என்று சொல்ல முடியாது. இவர்களில் ஒரு சிலர் இந்திரிய சுகத்திற்கு அடிமையானவர்களும், ஸ்திரமான மனநிலை இல்லாதவர்களும், மற்ற சகோதரிகளிடம் தாங்கள் கொண்டிருந்த நட்பின் காரணமாகவும் சேர்ந்து கொண்டிருந்தார்கள். ஆகவே லட்சிய பிடிப்பு இல்லாதவர்கள் தாங்களாகவே விலகி சென்று விட்டார்கள். இங்கே இந்த யக்கியம் என்னும் கப்பலில் மாலுமி கடவுளாவார். கப்பல் எந்தவித ஆபத்திற்கும் உள்ளாகாமல் செல்ல என்ன செய்ய வேண்டும் என்பதை அவர் நன்கு அறிவார். ஆதலால் கடவுளிடம் முழு நம்பிக்கை வைத்திருந்த குழந்தைகள் அவருடனேயே என்ன நடந்தாலும் சிரித்தும் மகிழ்ந்தும் கடலை பத்திரமாக கடந்தனர். யாருடைய புத்தி என்னும் கயிறு கடவுளிடம் ஒப்படைக்கப்பட்டு இருந்ததோ அவர்கள் தோல்வியை சந்திக்கவே இல்லை. மாறாக அவர்களுடைய ஆத்ம தீபம் நாளுக்கு நாள் சுடர்விட்டு பிரகாசித்து கொண்டிருந்தது. இவ்வாறு எரிந்து கொண்டிருந்த திரியை எந்த சூறாவளியாலும் அணைக்க முடியவில்லை. குழந்தைகள் ராஜயோக கல்வியை பயின்று கொண்டிருந்த காலத்தில் இந்த யக்கியத்தில் படிப்பதை தவிர உலகில் செய்ய வேண்டிய காரியங்கள் வேற எதுவும் இல்லை என்றே எண்ணியிருந்தனர். நமக்கு இறைவனே கிடைத்து விட்டார், நம்முடைய சுபாவம் மிக சிறப்பாகவே அமைந்து விட்டது, இனி என்ன இருக்கிறது, சரீரத்தை விட்டு புறப்பட வேண்டியதுதான். இப்படிப்பட்ட சிந்தனையில் குழந்தைகள் அதீந்திரிய சுக அனுபவத்தில் ஆழ்ந்து இருந்தார்கள். ஆனால் இந்தியாவில் அபுமலையில் குடியேறிய பின்னர் குழந்தைகளுடைய அனுபவம் என்ன என்பதை பற்றி பஞ்சாப் மண்டலத்தின் தலைமை நிர்வாகியாக இருந்து வந்த தாதி சந்திரமணி அவர்கள் கூற கேட்போம்.
இந்த உலக நாடகத்தில் அடுத்து வரும் புதிய காட்சியில் நாங்கள் பங்கேற்க வேண்டியது இருக்கும் என்பதற்கான அறிகுறிகள் தெரிய ஆரம்பித்தன. காரணம், அப்பொழுது பாபா எங்களுக்கு நடத்திய பாடங்களில் மாற்றம் இருந்ததுதான். பிறருக்கு ஆன்மீக சேவை செய்வது எப்படி என்பதை பற்றி பாபா விளக்கி கூறலானார். இதில் முக்கியமாக மருத்துவர்களுக்கு, வழக்கறிஞர்களுக்கு, நீதிபதிகளுக்கு, தொழிலதிபர் மற்றும் வாணிபம் செய்பவர்களுக்கு எவ்வாறு அறிமுகம் கொடுக்க வேண்டும் என்பதை பற்றியதாக இருந்தது. அப்பொழுது இத்தகைய தொழில் அல்லது உத்தியோகத்திலிருந்து பழக்கப்பட்டவர்கள் யாரும் எங்களுடன் இருக்கவில்லை. ஆதலால் எங்களைத்தான் பாபா அனுப்பப் போகிறார் என்பது மெல்ல மெல்ல புரிய ஆரம்பித்தது. பாடம் நடத்தும் பொழுது பாபா குழந்தைகளை உற்சாகப்படுத்தினார். யாருக்கு வேண்டுமானாலும் எங்களால் ஞானம் தர முடியும் என்ற நம்பிக்கையை வளர்த்தார். பாபா கூறினார், குழந்தைகளே, உங்களிடம் அற்புதமான ஞானம் உள்ளது. உண்மையில் இது விலை மதிக்க முடியாதது. இது வெகு காலமாக மறைந்து போயிருந்தது. இதை நீங்கள் மற்றவர்களுக்கு கூறினால் பெரிதும் மகிழ்ச்சி அடைவார்கள். கடவுளுக்கு நன்றியும் சொல்வார்கள். சிறு குழந்தைகளாகிய நீங்கள் உங்களுடைய ஞானம் மற்றும் யோக பலத்தின் காரணமாக பெரிய பண்டிதர்கள் என்று சொல்லிக் கொள்பவர்களை எல்லாம் எளிதாக வெல்ல முடியும். யார் நானே கடவுள் என்று சொல்லிக்கொண்டு இருக்கிறார்களோ, யார் ஆத்மாவே பரமாத்மா என்று நம்பிக்கொண்டு இருக்கிறார்களோ, அவர்களை கடவுளுக்கு முன் மண்டியிட செய்யவும் முடியும். இந்த மண்ணில் அறியாமை என்னும் ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கும் ஆண் பெண் அனைவரையும் விழித்து எழ செய்ய உங்களால் தான் முடியும். நீங்கள்தான் இதற்கு கருவிகளாக இருக்கின்றீர்கள். குழந்தைகளே, பக்தர்களின் கூக்குரல் உங்கள் காதுகளில் ஒலிக்கவில்லையா? நீங்கள் தனிமையில் அமர்ந்து ஆழ்ந்து இருந்தீர்களானால் பக்தர்களின் குரலை உங்களால் கேட்க முடியும். தாயே ஜெகதம்பா பராசக்தி, உன் குழந்தைகளாகிய எங்களுடைய கூக்குரல் உன் காதில் விழவில்லையா? மாயையிடம் நாங்கள் தோற்று போய்விட்டோம் தாயே. உன் காலடியில் வந்து நிற்கின்றோம் தாயே. வெளிச்சத்தை கொடு. உன் காட்சியை காண எங்கள் கண்களை திறந்து விடு தாயே. இரக்கங்காட்டு தாயே. பராசக்தி, உன் தரிசனத்திற்காக எங்கெல்லாம் சுற்றி வந்தோம். எத்தனை மலையேறி இறங்கினோம். இந்த பாவம் எனும் நதியில் மூழ்கி மடியும் முன் எங்களுக்கு கை கொடுத்து காப்பாற்று தாயே என்னும் பக்தர்களின் கூக்குரல் உங்கள் செவிகளில் ஒலிக்கும் என்றார். குழந்தைகள் இப்பொழுது என்ன செய்ய வேண்டும் என்பதை நன்றாகவே புரிந்து கொண்டனர். பக்தர்களுக்கு சேவை செய்வதற்காக கிராமம் கிராமமாக, தெரு தெருவாக, நகரம் நகரமாக செல்லத்தான் வேண்டும். இதற்காக தங்கள் நெஞ்சை விட்டு அகற்ற முடியாத பாபாவையும் மதுபனையும் துறக்கத்தான் வேண்டும். விலகி செல்லதான் வேண்டும். இதனை குழந்தைகள் மனதில் பாபா நன்றாக பதித்து விட்டார். என்றாலும் குழந்தைகளின் மனதிற்குள் போராட்டம் ஆரம்பித்து விட்டது. உண்மையாகவே பிரம்ம பாபாவையும் சிவு பாபாவையும் விட்டு பிரிந்து செல்லத்தான் வேண்டுமா? வெற்றி பெறுவது யார்? அன்பா, ஞானமா? ஞானக்கடலான சிவபாபாவை அடைவதற்காகத்தானே உலக வாழ்க்கையை உதறிவிட்டு குடும்பத்தாருடைய ஏச்சி பேச்சுகள், அடி உதை எல்லாவற்றையும் பொருட்படுத்தாது வந்து சேர்ந்தோம். இப்பொழுது எங்களது உறவினர் யார், எப்படி இருப்பார்கள், எங்கே இருப்பார்கள் என்பதே மறந்து போய்விட்டது. அது மட்டுமல்ல, இப்பொழுது நாங்கள் நேர்முகம் கேட்டு வந்த ஞான முரளியின் நாதத்தை இனிமேல் கேட்க முடியாதே. எங்களின் இதய துடிப்பாக கண்ணின் ஒளியாக விளங்கும் பாபாவை பிரிந்து செல்ல வேண்டுமா? எத்தனை வாரங்கள், மாதங்களா அல்லது ஆண்டுகளா? இந்த எதிர்பாராத மாற்றத்தை எளிதில் ஏற்றுக்கொள்ள முடியாதவர்களாகவே குழந்தைகள் இருந்தனர். இந்த கடும் மன போராட்டத்தில் இல்லை, முடியாது என்ற குரலே உள்ளுக்குள் ஓங்கி ஒலித்து கொண்டு இருந்தது. பாபாவோடு அத்தனை அன்பு பிணைப்பில் குழந்தைகள் கட்டுப்பட்டு இருந்ததுதான் காரணம். குழந்தைகளுடைய உடனடி மன பிரதிபலிப்புகள் அன்பின் பக்கமாகவே சாய்ந்த போதும் யதார்த்த ரீதியாக ஒரு சமாதானம், ஆத்மாவில் ஒரு திருப்தி ஏற்பட்டு விட்டது.
கோபியர்களே, கடவுளால் மிக அன்பாக வளர்க்கப்பட்டீர்கள் என்பது உண்மைதான். கடவுளால் மிக அன்பாக வளர்க்கப்பட்டீர்கள் என்பது உண்மைதான். நீங்கள் அவருக்காக எல்லாவற்றையும் தியாகம் செய்தீர்கள். சிவபாபாவிடமிருந்தும் அவருடைய பாக்கிய ரதமான பிரம்மாவிடம் இருந்தும் எல்லையற்ற ஆனந்தத்தை அனுபவம் செய்து வந்தீர்கள். இந்த அனுபவம் உங்களுக்கு மட்டுமே இருந்தால் போதுமா? இவ்வளவு பெரிய பொக்கிஷத்தை வைத்துக்கொண்டு மற்றவர்களுக்கு கொடுக்காவிட்டால் இது நியாயமா? கடவுளின் அவதார ரகசியத்தை மற்றவர்களும் அறிய வேண்டாமா? இந்த காணிக்கையை உலகினருக்கு வழங்குவது உங்களுடைய கடமை அல்லவா? அல்லது உங்களுடைய தந்தையாகிய நான் இந்த பழைய வயோதிக சரீரத்தை தூக்கி கொண்டு தெரு தெருவாக ஊர் ஊராக சென்று அஞ்ஞான தூக்கத்தில் தூங்கி கொண்டு இருப்பவர்களை எழுப்ப வேண்டும் என்று நினைக்கிறீர்களா? நீங்கள் கோபியர்கள், உங்களுக்குத்தான் கடவுளை தெரியும். உங்கள் அன்பிற்கு பாத்திரமானவரை மற்றவர்களுக்கும் அறிமுகம் செய்து வைக்க மாட்டீர்களா? நீங்கள் மட்டுமே இந்த ஆனந்தத்தை அனுபவிக்க வேண்டும் என்பதுதான் உங்கள் லட்சியமா? மற்றவர்கள் எல்லாம் இதை அடைய முடியாமல் தவிக்க வேண்டுமா? இவ்வாறு பாபாவின் சொற்கள் அன்புதனையின் இறுக்கத்தை தளர்த்தியது. பாபா மேலும் கூறினார், குழந்தைகளே, உங்கள் ஞானம் எனும் வெள்ளம் நதியாக பெருக்கெடுத்து இந்தியாவின் வறண்ட மண்ணை வளப்படுத்த வேண்டும். நீங்கள் வெளி உலகில் இருந்து விலகி மறைந்திருந்த காலம் முடிந்து விட்டது. மற்றவர்களை விழிப்பு உணர்வு பெற செய்யும் தருணம் இதுதான். அஸ்வமேத அவிநாசி ருத்ர ஞான யக்கியம். இந்த தியாக வேள்வியிலிருந்து வெளியேறி குதிரைகளாகி நீங்கள் உலகை வலம் வர வேண்டும். சாஸ்திரத்தில் இச்சம்பவம் வர்ணிக்கப்பட்டுள்ளது. இந்த யக்கியத்தின் மூலம் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள் நீங்கள்தான் உலகெங்கிலும் சங்கநாதம் எழுப்ப வேண்டும். இது கடவுள் உங்களுக்கு கொடுத்த பரிசு. உங்களுடைய சங்கநாதம் கேட்டு இந்திய மக்கள் விழித்தெழுவார்கள். அப்பொழுது உங்கள் புகழ் ஓங்கும். மீண்டும் பாபா கூறினார், குழந்தைகளே, நான் தெய்வீக ஆத்மாக்களின் குடும்பத்தை ஸ்தாபிக்க வந்துள்ளேன். மற்ற தர்மஸ்தாபர்கள் அவர்களுடைய தர்மத்தை ஸ்தாபிக்கிறார்கள். அப்பொழுது அந்த தர்மத்தை சேர்ந்த ஆத்மாக்கள் பரமாத்மாவில் இருந்து கீழிறங்கி வந்து சரீரத்தை ஆதாரமாக எடுத்துக்கொள்கிறார்கள். இவ்வாறாக ஒவ்வொரு தர்மத்தை சேர்ந்தவர்களது எண்ணிக்கை கூடுகிறது. ஆனால் மீண்டும் தேவதா தர்மத்தை ஸ்தாபனம் செய்வது அவர்கள் செய்யும் காரியத்திலிருந்து முற்றிலும் வேறுபட்டதாகும். தேவதா தர்மத்தை சேர்ந்த அனைத்து ஆத்மாக்களும் இப்பொழுது இம்மண்ணில் இருக்கின்றனர். ஆனால் இவர்கள் தங்களை பற்றி மறந்து போய்விட்டனர். ஆகவே தாழ்ந்த நிலையில் இருக்கிறார்கள். நீங்கள் அவர்களை எழுப்பினால் போதும். அதாவது அவர்களுடைய தர்மத்தை பற்றி ஞாபகப்படுத்துங்கள். தேவதா குலத்தை பற்றியும் நினைவுக்கு கொண்டு வாருங்கள். மீண்டும் தேவதையாக வேண்டும் என்ற லட்சியத்தை பற்றியும் எடுத்து கூறுங்கள். சத்தியுகம் என்ற தெய்வீக பொன்னுலகம் குழந்தைகளுக்காக பாபா ஸ்தாபன செய்கிறார் என்று கூறுங்கள். இவ்வாறாக கீழே வீழ்த்தப்பட்ட ஆத்மாக்களை மீண்டும் புனிதமடைய செய்வதன் மூலம் நீங்கள் புது உலகிற்கு ராஜாவா ஆகிவிடுவீர்கள். நான் இம்மாதிரியாக சேவை செய்யும் குழந்தைகளையே விரும்புகிறேன். எனக்கு எல்லோருமே பிரியமானவர்கள்தான். என்றாலும் மற்றவர்களையும் ஞானிகளாக ஆக்கும் ஞான குழந்தைகள் அதிக பிரியமானவர்களாக ஆவார்கள். ஆதலால் நீங்கள் அடைய பெற்றதை மற்றவர்களுக்கும் தானம் செய்யுங்கள். இவ்வாறு இனிமையான சொற்கள் மூலமாக குழந்தைகளை கடவுள் சேவையில் ஈடுபட செய்தார் பாபா. கடவுளிடம் கொண்டிருந்த இனிமையான அனுபவத்தோடு நாடெங்கும் பறந்து சேவை செய்ய வேண்டும் என்று குழந்தைகள் உறுதி பூண்டனர். பாபாவை விட்டு ஒரு வினாடி கூட பிரிய முடியாது என்ற நிலைமையில் இருந்த குழந்தைகள் கூட பாபாவை எல்லோருக்கும் அறிமுகம் செய்யாமல் ஓயமாட்டோம் என்று சபதம் பூண்டனர். விதி முளைத்து துளிர்விட்டு வளர்ந்து பலன் தரும் செடியாகி விட்டது. சிறிய மொட்டுகள் பூக்களாக மலர்ந்து
காயும் கனியும் நிறைந்து செழிப்பாக காட்சி தருவதைப் போல பாபாவின் யக்கியத்தில் வளர்ந்த குழந்தைகள் உலக மக்களின் ஆன்மீக பசி தீர்க்கும் ஞான கனியாக கனிந்து இருந்தனர். இவ்வாறு அம்பாலாவில் சேவையின் நிமித்தம் தன்னை அர்ப்பணித்து கொண்டிருக்கும் பிரம்மகுமாரி தியானிஜி அவர்கள் எழுதுகின்றார். எப்பொழுது மனிதனுக்கு சத்தியமான ஆன்மீக ஞானம் கிடைக்கின்றதோ அப்பொழுது இயல்பாகவே அவனிடம் பணிவு, அன்பு, தூய்மை, ஆனந்தம், பற்றில்லாமை, அனுதாபம், பிறருக்கு உதவும் பண்பு போன்ற நற்குணங்கள் விருத்தியாகின்றன. இவ்விதத்தில் இவர்களுக்கு இத்தகைய ஞானம் கொடுத்தது யார் என்று சிந்தனையை தூண்டும் அளவுக்கு பாபாவின் குழந்தைகள் முதல் தர முன் உதாரணமாக திகழ்ந்தனர். நற்குணத்தின் சுவையை அனுபவம் செய்தவர்கள் அதை விட முடிவதில்லை. ஆதலால் கர்மேந்திரியங்கள் மீது வெற்றி வாகை சூடிய யக்கியத்தின் மூத்த சகோதரிகளைப் போலவே தாங்களும் வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்ற இவர்களுடைய சம்பந்தத்தில் வந்தவர்கள் விரும்பினர். பாபாவின் குழந்தைகள் உலகாயுத விவகாரங்களை கடந்த நிலையில் இருந்ததால் அவர்கள் லௌகீக வசீகரத்துக்கு உட்படாதவர்களாக இருந்தனர். அதாவது வெண்ணிற ஆடை அணிந்ததும் எளிய வாழ்க்கையும் கொண்டிருந்ததோடு அவர்களுடைய மனமும் உடலும் அமைதியின் அனுபவத்தில் இருந்தன. உள்ளுக்குள் எந்த ஒரு சிறிய ஆசையும் துளிர்விடவில்லை. தூசி படியாத கண்ணாடி போல மனம் தெளிவாக இருந்தது. இவ்வாறு பல குடும்பங்களை சேர்ந்த 300 பெண்கள் சரீர உணர்வுதான் ஒரு பெண் என்ற தாழ்வு மனப்பான்மை, பொறாமை முதலிய குறுகிய நோக்கை முற்றிலும் களைந்து உயர்ந்து விட்டனர். இவர்களுடைய எல்லாவித உறவும் ஒரே பரமாத்மாவிடம் இருந்தன. எவ்வாறு கடல் நீரானது சூரிய வெப்பத்தின் காரணமாக ஆவியாகி வானத்தில் மேகங்களாக குவிந்து நகர்ந்து மலையில் மோதி மழையாக பொழிந்து பூமியை செழிப்பாக்குகின்றதோ அதுபோல ஞான சூரியனாகிய சிவபாபாவின் மூலம் யக்கியத்தின் குழந்தைகள் ஆன்மீக சக்தி நிறைந்த மேகங்களாக மாறி மவுண்டாப்பு மலை மீது சூழ்ந்தனர். இங்கிருந்து தீய குணங்களால் எரிந்து கருகி கொண்டிருக்கும் இந்திய மண்ணை குளிர்விப்பதற்காக நகர்ந்து சென்று சாந்தம், அமைதி, ஆனந்தம் என்னும் இனிய மழையாக பொழிந்தனர். இப்பொழுது சகோதரிகள் மேடை பேச்சுக்களிலும் எழுத்து மற்றும் நாடக கலையிலும் தேர்ச்சி பெற்றனர். விரைவிலேயே துண்டு பிரசுரங்கள், சிறிய கட்டுரைகள் போன்றவற்றை அதிக அளவில் அச்சிட்டு விநியோகித்தனர். முக்கிய பிரமுகர்களுக்கெல்லாம் கடிதங்கள் எழுதப்பட்டன. இவ்வாறாக உலக முழுமைக்கும் இத்தகையதொரு இயக்கம் பணியாற்றி கொண்டிருப்பது தெரிய வரலாயிற்று. ஓம் சாந்தி. இன்னைக்கு இதோட முடிச்சுக்கிறேன். நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்ஸ் பாபா.